ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 17வது வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் கொண்டிருக்கிறோம். மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். சிறப்பாக தாயாம் திருச்சபை புனித மரிய லிகோரி அவர்களுடைய நினைவை கொண்டாடவும் அழைப்பு விடுக்கிறது. இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக லேவியர் புத்தகத்தில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்திய நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே லேவியர் புத்தகத்திலே இறைவனுடைய பண்டிகையை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும், அதற்கான முறை என்ன, எப்படி கொண்டாட வேண்டும், அறுவடை திருநாள் என்ன, பாஸ்கா என்ன, இவையெல்லாம் ஆண்டவர் மோசே வழியாக எப்படி செய்ய வேண்டும் என்பது எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார். அதிலே வயலிலே, அதாவது வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு சென்ற பிறகு நீங்கள் வயலிலே உழவு செய்து நீங்கள் பெறுகின்ற முதல் விளைச்சலை நீங்கள் குருக்களிடம் கொடுத்து அதை எனக்கு காணிக்கையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த மக்களிடம் கேட்டுக்கொள்கிறார். அதன் பிறகு 50ஆம் நாள் உணவு திருவிழாவாக நீங்கள் கொண்டாட வேண்டும். இவையெல்லாம் இந்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்கின்ற வழிமுறைகள். ஏனென்றால் பெற்று கொண்டவற்றுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகிலே பெற்று கொண்டிருக்கின்ற அனைத்தும் ஆண்டவராலே பெற்று கொண்டிருக்கிறோம். அதனால் அனைத்திற்குமே அவருக்குண்டான நன்றியை செலுத்த வேண்டும், அவருக்குண்டான பங்கை கொடுக்க வேண்டும். அதைதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து போதனையை பார்த்து அங்கே குழுமியிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூலர்கள் இவர்களெல்லாம் இவருக்கு எங்கிருந்து ஞானம் வந்தது என்று அவரிடம் கேள்வி கேட்க தொடங்குகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இயேசுவை ஏளனம் செய்கின்ற நோக்கோடு கூட அந்த கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இவரை தெரியாதா, இவர் மரியாவின் மகன் அல்லவா, இவர் தச்சருடைய மகன் அல்லவா, யோசேப்பு, யூதா, சீமோன் இவர்களெல்லாம் இவருடைய சகோதரர்கள் அல்லவா, இவருடைய சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, பிறகு எங்கிருந்து இவருக்கு அந்த ஞானம் வந்தது என்ற அந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து மீது அவர்கள் கொண்டிருந்த அவநம்பிக்கையால் அங்கு அவரால் ஒரு அதிசயங்களை கூட செய்ய முடியவில்லை. இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், அவநம்பிக்கை, அவவிசுவாசம் இருக்கிற இடத்திலே கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியாது. இதைதான் நாம் யாக்கோப்பு எழுதிய முதல் திருமுகத்திலே முதல் அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலே பார்ப்போம். இறைவனிடம் நாம் கேட்கின்ற பொழுது முழு நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அந்த நம்பிக்கையிலே சிறிதேனும் ஏதாவது தடங்களோ சந்தேகமோ இருந்தால் சாத்தான் கடல் அலையை அலக்கழிப்பது போல உங்களை அலக்கழித்து விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதனால் அவநம்பிக்கை இருக்கிற இடத்திலே ஆண்டவரால் அதிசயங்களை செய்யவே முடியாது. அதனால் நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற அருள் இறைவன் நமக்கு கொடுக்க போகிறார், கொடுத்திருக்கிறார், இனி வருங்களை கொடுப்பார். நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கையோடு கேட்டோர் அனைவரும் பெற்றுக்கொண்டார்கள். அதனால் அவநம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற வரம் வேண்டி ஜெபிப்போம். சிறப்பாக தாயாம் திருச்சபை மரிய லிகோரியை நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புனித மரிய லிகோரி, இவரை உலகம் வெறுத்தது, உலகம் இவரை உதாசீனப்படுத்தியது, உலகம் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கடவுள் இவரை ஏற்றுக்கொண்டார். இவர் வழியாக பல அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். இன்றளவும் திரு அவை இவரை நினைவு கூறுகின்ற அளவிற்கு இறைவன் இவரை பயன்படுத்தினார். நாமும் உலகத்தால் ஒதுக்கப்படுவோம், உதாசீனப்படுத்தப்படுவோம், நம்முடைய பெயரை களங்கப்படுத்துவார்கள், நம்மை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லுவார்கள். நாம் அமைதியாக இருப்போம், ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். அதுவரை பொறுமையோடு காத்திருப்போம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.